இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். அன்னப்பறவையை பற்றி ஒரு செய்தியை சொல்லுவார்கள். அது உண்மையா பொய்யா யாரு கண்டுபிடிச்சு தெரியாது, அது சொல்லுவாங்க. அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் சேர்த்து வச்சா அது தண்ணியை விட்டு பாலை மட்டும் பிரித்து சாப்பிடுமா. அது பரவாயில்ல, நன்மையை அது தேர்ந்து கொள்கிறது. இன்னொரு விஷயத்தை நம்ம கண்கூடா பார்க்கலாம். கொஞ்சம் சர்க்கரை எடுத்து அப்படி தரையில் மண்ணில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எறும்புகள்லாம் முக்கியம். சர்க்கரையை மட்டும் சரியாக அவை எடுத்துக்கிட்டு போகும், மண்ணெல்லாம் தொட அப்படியே இருக்கும். தனக்கு தேவை எதுவோ, தனக்கானது எதுவோ, தனக்கு நன்மை தரக்கூடியது எதுவோ அதனை ஒன்று தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறது. இதுதான் இன்றைய வாசகங்களுடைய சிறப்பாக நற்செய்தியினுடைய மைய கருத்து. இந்த உலகத்தில் விதைப்பது நடக்கிறது. கடவுள் விதைக்கிறார், நன்மையானவற்றை விதைக்கிறார். அந்த விதை 100ஆக 60ஆக 30ஆக நன்மையை விளைவிக்க வேண்டும். கடவுள் நன்மைத்தனத்தை விதைக்கிறார். ஒன்று, கடவுள் மட்டும் இந்த உலகத்தில் விதைக்கவில்லை, சாத்தானும் விதைக்கிறான், தீமையை விதைக்கிறான், நன்மை அல்லாத காரியங்களை விதைக்கிறான், கடவுளுக்கு எதிரான காரியங்களை விதைக்கிறான். கடவுள் முன்னிலையில் பாவமான காரியங்களை என்ன பண்றான் சாத்தான் இந்த உலகத்தை அவனும் விதைக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் எதனை தேர்ந்தெடுக்கிறோம்? மிக கவனமாக இருக்க வேண்டும். தீமை என்பது கண்ணுக்கு அழகா இருக்கும், தீமைங்கிறது கவர்ச்சிகரமா இருக்கும், தீமைங்கிறது கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்க அப்படி அழகா இருக்கும். ஆனால் அந்த கண்ணுக்கு ஏற்பட்ட கவர்ச்சியோ இதனைக்கு நாங்கள் அடிமையாகி தீமையின் பின் நம்ம என்ன பண்ணுறது செல்லக்கூடாது. தெய்வமே பாருங்க பாப்பா, இன்னைக்கு 2 பேரும் விதைக்கிறார்கள். கடவுளை விதைக்கிறார், சாத்தானை விதைக்கிறான். அப்படி சாத்தான் விதைத்த அந்த விதையானது களையாக முளைகிறது. களை என்றால் இந்த வயல்களுக்கு தேவையில்லாதது, வயல்களுக்குரிய சத்தெல்லாம் உறிஞ்சி பயனில்லாமல் வளர்றது களைன்னு சொல்லுவார்கள். அந்த களை அந்த வயலுக்கு அவசியமற்றது. அப்படி அவசியமற்ற களைகளை கடவுள் ஒரு நாள் சேகரித்து தீயிட்டு எரிப்பார். கவனத்தில் கொள்ள வேண்டும். முயற்சிதான் இன்னைக்கு தேவையற்ற களைகளை என்ன கடவுள் தன் தீர்ப்பு நாளில் அதை சேகரித்து அறுத்து தீயிட்டு எரிப்பார். நல்ல பலன் தருகின்ற விதைகளை, நெல்மணிகளை, கோதுமை மணிகளை களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பார். நாம் பயனற்ற கலைகளா, கடவுளால் சேர்த்து வைக்கப்படுகின்ற நல்ல விதைகளா, நல்ல கோதுமை மணிகளா யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் 2 இருக்கும், நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஒன்று மட்டும் இந்த உலகத்தில் இருக்காது, 2 இருக்கும். நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன்? எனக்கு பசிக்குது, இந்த பக்கம் சாப்பாடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு கருங்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, எதை நம்ம சாப்பிடுவோம்? நம்ம பகுத்து ஆய்ந்து அறிவோம் இல்லையா? பகுத்தறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா? நமக்கு தெரியும், கடவுள் நமக்கு வழிகாட்டுவார். 2ஆம் வாசகம் பாருங்க, இன்னைக்கு தூய ஆவியார் நமக்கு என்ன பண்ணுவார்? வழி காட்டுவார்.
அவர் நமக்காக பரிந்து பேசுவார். சொல்றார் இல்லையா, நீ என்ன செய்யணும், என்ன பேச, நீ உனக்கு வேணா விட்டுடு, அதை தூயாவியார். அப்ப தூயாவின் செயல்பாடுகளுக்கு நான் இடம் தர வேண்டும். எனக்கு இடம் தரணும். ஆவியான இறைவன் என்னில் செயல்படுங்க, நல்லதை காட்டி கொடுங்க, எனக்கு தீமை எதுன்னு காட்டி கொடுங்க, நான் விளக்கணும், அதை தூக்கி போடணும், நான் தீமையில் விழுந்துடக்கூடாது, தீமையில் நான் விழுந்துடக்கூடாது, எனக்கு காபந்து பண்ணுங்க என்று நாம் கடவுளை நம்மில் செயல்பட அனுமதிக்கணும். அப்பதான் எது கலை, எது நல்ல விதை நமக்கு தெரியும். நமக்கு அப்படி யார் நல்ல விதையாக பலன் தருகிறார்களோ அவர்களே ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெறுவார். பாருங்க பார்ப்போம், நீதிமான்கள் முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். சாலமோன் ஞானத்தில் நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்கணும், நீதியான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், நேரிய வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி நடந்தால் அதான் நல்ல விதைக்குரிய வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தால் நாம் ஆண்டவரால் களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கப்படும் நல்ல விதையாக இருப்போம். மாறாக நாம் சாத்தான் விதைத்த விஷயங்களை கிரகித்து கொண்டு நாம் களையாக வளர்ந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் கடவுளால் ஓரம் கட்டப்படுவோம், ஒதுக்கப்படுவோம். நாம் கடவுளால் சேகரிக்கப்பட வேண்டுமா, கடவுளால் ஒதுக்கப்பட வேண்டுமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். கடவுள் யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. பைபிள் சொல்லுகிறது, உங்கள் முன்பாக நல்லதையும் வைக்கிறேன், தீயதையும் வைக்கிறேன். நான் ஆதி பெற்றார் பாருங்க பார்ப்போம். இன்பவனத்தை உண்டாக்கினார், அதை மட்டும் அவர் உண்டாக்கல, நன்மை தீமை அறியும் அந்த மரத்தையும் வச்சாரு, வச்சு சொல்றாரு, ஆதாம் ஏவாள் பாருங்க, இந்த இங்க இருக்கிற எல்லா பழத்தினுடைய பழத்தையும் சாப்பிடுங்க, ஆண்டு அனுபவிங்க, ஆனால் அங்க பாருங்க, அங்க மட்டும் போகாதீங்க, அது தீமைன்னு சொல்றாரு, அந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. கடவுள் தீமையை அடையாளம் காட்டுகிறார். ஒரு சில நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பார்த்துக்குவோம், கடவுளை பண்ற போறார், நம்ம என்ன பண்றோம், தீமையை தேர்ந்தெடுத்து அங்க ஒதுங்கி நிற்கிறோம். தவறு தானே? அவ்வாறு இருந்தால் நாம் கடவுளால் ஒதுக்கப்பட்டு, கடவுள் ஆசியிலிருந்து விலக்கப்பட்டு தீயிட்டு எரிக்கப்படும், ஒதுக்கப்படுவோம். நல்ல மணியாக இருந்தால் ஆண்டவர் நம்மை பத்திரமா சேர்த்து வச்சுக்குவார். நாம் நல்ல விதையா களையா, நமக்கு தேவை கடவுளா சாத்தான முடிவு செய்வோம். நாளை சந்திப்போம்.